கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாக்கியவான்கள், நாம் யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த ஆராதனை வேளை முழுவதுமாய் நம்மை அருமையாய் வழிநடத்தப் போகிறார். தேவாதி தேவனுக்கு யாவரும் சேர்ந்து நம்முடைய துதிகளை செலுத்துவோம். வல்ல தேவனிடமிருந்து
வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அநேக காரியங்களுக்காக நாம் கலங்கி நிற்கும்போது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நம்முடைய வழியை அவர் கடத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற தேவன். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அடுத்த பாடலும் யாருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவை தவிர வேறு யாரும் தெய்வம் இல்லை. அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே இல்லை. அதை உணர்ந்து நாம் இந்த பாடலை பாடப்போகிறோம். உமக்கு பாடவர் யார்? வானத்திலும்
அதிக பயபக்தியோடு கர்த்தரை தொழுவதில் எப்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வருகிறார். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோட கூட இருக்கும்போது உற்சாகமாய் நம்முடைய துதிபலிகளை எழுப்புவோம். அடுத்த பாடலும் யாவரும் அழைத்த பாடல், யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய வீட்டில் வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையினால் நாம் போஷிக்கப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். உற்சாகமாக நீர்
நம் பெயரை சொல்லி அழைத்த தேவன் இயேசு ஒருவரே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு ஒரு சிறிய நிலையில் இருந்தாலும் நம்மளை மேலும் மேலும் பெருமைப்படுத்தி பெரியவனாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் புகழும் சேர்க்க தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடே இருக்க முடியாது. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஜீவனோடு நம்ம இங்கே வந்து அவரை ஆராதனை செய்கிறோம். ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்த தேவனை, தேவாதி தேவனை நன்றியோடு துதிப்போம். பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை தான் நம்ம தொழுறோம். உண்மையான உயிருள்ள தேவனை நம்ம தொழுறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம்.
கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒத்தாசை அளித்து ஒவ்வொரு நாளும் தாப்ப நம்மை அரவணைத்து கொள்ளுகிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக கவலைகள், அநேக துன்பங்கள், அநேக தடைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கும்போது அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், அரவணைக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெப நிலையிலே அடுத்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய வல்லமை முழுவதுமாய் நாம் அனுபவிக்க நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். அவருடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் அவருடைய வரங்களும் தொடர்ந்து நம்ம செயல்படவும், இந்த உலகத்துக்குள்ள போகும்போது நாம் அதை வெளிப்படுத்தவும் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவாராக.
பெருமையாய் திரும்பாதபடி உம்முடைய ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட்டு உமக்கு சாட்சியாக இந்த உலகத்துக்குள்ளே போகட்டும். தேவாதி தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உற்சாகமாய் இந்த உலகத்தின் பாடுகளுக்கிடையே கடந்து செல்ல கிருபை செய்யும். நீங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். தரைமட்டம் தாழ்த்துகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தருடைய கிருபை நம்மில் இறங்கியதற்காக நன்றி. கர்த்தருடைய கிருபை நம்மில் இறங்கியதற்காக நன்றி. Thank you, thank you. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பாவிகளாகிய எங்களை கண்ணோக்கி பார்த்திருக்கிறீரே ராஜா. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. நாங்கள் உம்முடைய துதிக்க உம்முடைய ஆலயத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். ஒருவரும் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எங்களுக்கு எதிராக வருகிற சத்துக்களுக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சியும். எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்கள் மூலமாய் பிறர் உண்மை பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவரே கர்த்தாவே எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. எங்களை முற்றிலுமாய் பயன்படுத்துங்க ராஜா. உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக உமக்கு ஏற்ற பாத்திரமாக நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவின் இந்த நாமத்தில் வேண்டிக் தகப்பனே. ஆமென். இப்பொழுது வேதம் வாசிக்கப்படும். இன்று வாசிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 36 பக்கம் 709. ஒன்றின் ஒன்றாக. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் மித்தம் உம்முடைய சத்துக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையிலுடனே ஒளிமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்பெரியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். யாவரும் இணைப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பைபிளை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா? வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். கண்களை மூடி உங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியான அல்பாவும் ஒமேகாவுமான ஆதியும் தாயும் நாளை ஆசீர்வதி மாதத்தில்
பிதாவானவர் யார் என்ற முழு அல்லேலூயா ஆன சாட்சி பார்க்க நாம் சாட்சியாக முழுவதும் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என் God heart on the God of வார்த்தையை தேவன் யா ஆண்டவர் பார்க்கும் பார்வை நாம் ஆண்டவர் அது வித்தியாசமா மனிதன் பல சட்டங்களை முறியடிப்பதுதான் தேவன் ஓய்வு நாள் அது மட்டும் அறிக்கை மாறிய பெண் பேசக்கூடிய தேவன் யார் எல்லாத்தையும் அவர் காலத்திலேயே சொன்னா அதை அவர் செய்து காட்டும் தலைவனாக நாம் இன்னைக்கு அந்த சமாரிய பெண்ணோடு அவர் வார்த்தைகள் காரியங்களையும் ஆண்டவர் அல்லேலூயா எதிர்த்த ஆண்டவர் சொன்ன நிச்சயமாக அந்த ஆண்டவர் வாழ்விலே பல காரியங்கள் எனப்பட்டால் ஆசை ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்ப்பினை அப்பியரன்ஸ் தான் பார்க்கணும். தேவன் பார்த்துருந்தா ஆண்டவர் நுழைய ஜாதி வர வைக்கக்கூடிய பாக்கியத்தாக போகும் அபிஷேகம் ஆண்டவர் ஆண்டவர் இன்னைக்கு தாவீது 15 வயதிலேயே அபிஷேகம் அவன் அபிஷேகம் செய்ய அது தாவீது அபிஷேகம் செய்ய முதல் முறையாக அவன் அபிஷேகம் செய்யும் காலத்திலே சுவனையிலாக தாவீது ஆடுமை ஆண்டவர் அவனை பார்க்க தேவன் பாறுதலை நான் எழுந்திருந்தேன் தேவன் பார்த்து காரியம் செய்ய
நிறைவேற்றும். அல்லேலூயா. 5 அதை முடிச்சதுக்கு அதை முடி அதுக்கு அடுத்து இதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றும். ஒன்று சாமுவேல் 6 ஆண்டவர் முக்கியமாக இந்த 7வது வசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன், ரிஜெக்டட். மனுஷன் பார்க்கிறதபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சவுல் மக்களுடைய சாய்ஸ், பீப்புள்ஸ் சாய்ஸ். ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவன் சவுல் கிடையாது. ஏன்னா மக்கள் வேண்டி கேட்டதுனால சவுலை ராஜாவா கொண்டு வராங்க. ஆனா அவனுடைய கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு 100% கீழ்ப்படியாத ஒரே காரணத்தினால அவன் என்ன முடிவெடுக்கிறார், ஆண்டவர் இவனை தள்ளிடுறேன், இவனை வெளியே போயிட்டு நான் ஒருத்தனை செலக்ட் பண்ண, நான் செலக்ட் பண்ணக்கூடியவன் எப்படிப்பட்டவங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய தருணம் என்பதை தேவன் வைக்கிறார். அங்கே 1 சாமுவேல் 16 1 அவனுடைய 8 சகோதரர்கள் 7 பேரை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு. 8வது இருக்கக்கூடிய இவனை தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய தாவீதினுடைய இருதயத்தை முற்றிலும் அறிந்தவராக தேவன் இருக்கிறார். உங்களையும் என்னையும் இருதயத்தை அறிந்த தேவன் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அங்கே 1வது வசனத்திலிருந்து 13 வசனங்கள் படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனான ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளி போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாகும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி,
உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல சுரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. இதைத்தான் தேவன், நம் இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவன், நம் நினைவுகளின்படி யாருக்கு எந்தெந்த நேரத்தில் அபிஷேகம் செய்யணுமோ அதை ஆண்டவர் தெளிவாய் செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எப்பயுமே அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டம் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு செய்யக்கூடிய திட்டமாக இருக்கும். அல்லேலூயா. நாம் ஆண்டவர் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் காட்டிலும் உயர்ந்திரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஆண்டவர்கிட்ட நான் நித்திய ஜீவனை அடையணும், அதுக்கு நான் என்ன நன்மை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப ஆண்டவர் சொல்லக்கூடியது, நீ நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னா என்ன செய்யணும்? போட்ட எல்லா குவாலிட்டி இருக்குன்னு நீ சொல்ற. அவன் சொல்றான், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேன், யாத்திராமத்தில் வரக்கூடியது எல்லா வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், எல்லாத்தையும் இருந்தாலும் ஒரே ஒரு குறை இருக்குப்பா, வித்து எல்லாத்தையும் நீ அது ஒண்ணுக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். ஆண்டவர் சொல்வாரு, முதல்ல அவன் இருதயத்தை ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு. இன்னைக்கு அவன் அவரை ஒரு நல்ல போதகரேன்னு சொல்லப்பயே ஆண்டவர் அவன் இருதயத்தை உடனே கண்டுபிடிச்சிட்டார். அவனிடம் இருக்கக்கூடிய குறைகளை தேவன் மிக உணர்ந்து அந்த இடத்திலே அவன் இந்த படைக்கப்பட்டதற்கு அவன் தகுதி இல்லை என்பதை தேவன் நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம நினைப்போம், ஏன் நமக்கு இந்த இதுகள் இருக்குன்னா, இடம் இருக்கக்கூடிய குறைகளை தேவன் களைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அவர் நம்ம பல டெஸ்ட்டுகளை வைப்பார். அதனால அந்த டெஸ்ட்டுங்கிறது அந்த விசுவாச டெஸ்ட்டை நம்ம எப்பயுமே ஃபேஸ் பண்ண வேண்டும். அதில் நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் வெற்றியை தருவதிலே முனைப்பாக இருக்கு. யாக்கோபு 4:2 நம்ம எதையுமே அவர் நம்ம கேட்கல, அதனால நான் கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பல நேரங்களில் அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. யூ ஹாவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ்க் நாட், யூ ஹாவ் பிலீவ் இட், யூ ரிசீவ் இட் என்று ஆண்டவர் எப்பொழுதும் வைத்திருக்கிறார். யூ ஹாவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ்க் நாட். நீ கேட்கல, நான் உனக்கு செய்யலை. நமக்கு ஆண்டவர்கிட்ட பல நேரங்களில் செய்ய முடியாத காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, இது மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். பல நேரங்களில் பல வீக்னஸ் நம்ம உடம்புல இருக்கும், பல காரியங்கள் நம்மளை விட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு பல நேரங்களில் நம்ம எதுவுமே நம்ம மனுஷனால எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட டோட்டல் சரண்டர் பண்ணி, ஆண்டவரே இதுலேருந்து நான் வெளியே வர எனக்கு உதவாங்க ஆண்டவர். அதனால தான் நீ அவர் சொல்லப்பயே விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த பிள்ளையின் தகப்பனார் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். லார்ட் ஐ பிலீவ், ஹெல்ப் அண்ட் அன்பிலீவ் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய அவிவிசுவாசத்தை நீங்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான் எல்லாம் அவனுக்கு தகுதி இருந்து எல்லாம் இருந்து சொத்தை வித்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு வரல. ஆண்டவர் அதையும் மேஜர் டெஸ்டா வச்சு அவனை அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்றார். அல்லேலூயா. அதனாலதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆகிலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் தேவன் அரவழைத்து அதன் காரியங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவன் அவர் இருதயத்தை பார்க்கிறாருங்கிறதுக்கு நம்ம பல சாட்சிகளை சொல்ல முடியும்.
நான் கடந்த வாரம் பாஸ்டர்கள் மத்தியிலே நாகர்கோயிலே பேசி கொண்டிருந்த பொழுது அங்கே சீனிவாசன் என்ற ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலினுடைய பூசாரி வந்திருந்தார். அவர் அந்த கோயிலில் பல்வேறு பிரைம் மினிஸ்டரே அவங்க பார்க்கக்கூடிய அளவில் பெரிய ஃபேமிலியை சார்ந்த அந்த பூசாரி. அவங்க அம்மாவுக்கு பல நாட்களாக நோய், ஒரு மனநோய். இதை எங்கெங்கெல்லாம் குணப்படுத்த முடியும்னு சொல்லி அவர் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுறாரு, யாருமே குணப்படுத்த முடியல. அப்போ வேத புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறார். பல இடங்கள்ல ஆண்டவர் எப்படி பாடையை தொட்டு அந்த விதவையின் மகனை கொண்டு வந்தார். 4 நாள் அங்கே இருக்கக்கூடியதில் லாசரு கல்லறையில் ஆண்டவர் எப்படி வெளியே கொண்டு வந்தார். அங்கே இருக்கக்கூடியதில் ஆண்டவர் மரித்தவனை எப்படி அங்கே குடும்பத்தில் மீண்டும் கொண்டு வந்தார். இந்த கதையெல்லாம் படிக்கிறப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கையோட, சரி இன்னைக்கு எங்கள் அம்மாவை இந்த சபைக்கு கூட்டு போகிறேன், சபையில் வச்சு ஆண்டவர் குணப்படுத்தினா ஆண்டவரை ஏற்றுக்கிறேன். இதுதான் அந்த வைத்தீஸ்வரனுடைய அங்கே இருக்கக்கூடிய பிரிஸ்டருடைய ஆசை. நேராக அங்கே போய் சபையில் உட்கார வச்சு 10 மணிக்கு உட்கார்றாங்க. சபையார்கள் அத்தனை பேரும் ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 இவர் கண்ணீராக வந்துட்டு இருக்கு. யாருக்கு? அந்த வைத்தீஸ்வர் சீனிவாசனுக்கு. சொல்றாரு, எனக்காக, என் குடும்பத்துக்காக அத்தனை சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்க விசுவாசிக்கிறாங்க, அது ஒன்றே எனக்கு போதும் சொல்லிட்டு இருக்கிறப்ப, விசுவாசிக்கிறாங்க, இது ஒன்றே எனக்கு போதும் சொல்லப்ப ஆண்டவர் சொல்வார், அந்த இடத்துல முழு இதில் பண்ணி 6 மணிக்கு மேலே அந்த அம்மா நல்லா உட்காந்து நார்மல் நிலைக்கு தேவன் கொண்டு. அல்லேலூயா. சபை அன்றைய தினத்திலே செய்யக்கூடிய ஊக்கமான ஜபமும் தேவன் இருதயத்தை பார்த்து, இந்த நோக்கம் இல்லை, போல் சபையே ஒரு நம்ம நம்பி வந்திருக்கு, இன்னைக்கு ஒரு எழுப்புதலை இந்த இடத்துல கொண்டு அற்புதத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அந்த சீனிவாசன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு, இன்னைக்கு முழுமையாக அந்த ஹோல் ஃபேமிலி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஊழியம் செய்யக்கூடியதை இன்னைக்கு கும்பகோணத்தில் தேவன் வல்லமையாய் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நாம் சபையிலே செய்யக்கூடிய எண்ணங்கள், நாம் இருதயத்திலே என்ன நினைக்கிறோம், அதை தேவன் அறிந்து பதிலளிக்க உண்மையும் உத்தவமாயிரு. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல அவங்க எடுக்கக்கூடிய எஃபோர்ட், அந்த குழந்தைகள் ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பு, ஆண்டவருக்கான அடுத்த லீடராக வரக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கும். 6:33 ஆண்டவர் சொல்ல, நாம் ஆண்டவர் விரும்பக்கூடியது அவருக்கு என்ன முக்கியத்துவம் தான், அவருக்கு நாம் எந்த அளவிற்கு செயல்படுகிறோம் என்பதை வைக்கும் பொழுது அந்த அளவை தேவன் எடுக்கிறார். தாவீது உட்கார்ந்து ஒரு நாள் கூட அவன் வேஸ்ட் பண்ணது. சங்கீதங்கள் தினசரி எழுதி கொண்டு, சங்கீதங்கள் மட்டும் இல்லை, அங்க டெய்லி பயிற்சி களத்துல இருப்பான். அந்த களத்துல இருக்கக்கூடிய எக்யூப்டா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அவனை பயன்படுத்தி கோலியாத்தை தலையை எடுக்கும். அல்லேலூயா. நம்ம ட்ரெயின்டே இல்லாமல் இருந்தாலும் சரி, பயிற்சியே இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆண்டவரை அவரோடு தொடர்பே இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை ரிஜெக்ட் செய்வது தயாராகி, ஆண்டவர் விரும்புகிறது நாம் எப்பொழுதும் அவரோடு வைக்கக்கூடிய உறவை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாக்குத்தத்தமாக நான் நினைக்கின்றேன். ஏசாயா 43:18-19 வசனங்களிலே தேவன் விரும்புகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. நாம் ஆண்டவர் பழச பற்றியே நினைக்க வேண்டாம்,
இப்போ ரைட் நவ் ஒரோடு வைக்கக்கூடிய தேவன் நம் ஆண்டவர், அவர் நம் இருதயத்தை பார்த்து நமக்கு உண்மையும் உத்தமமாய் செய்யக்கூடியவர் நம் தேவன் நம்மோடு. அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் இன்னைக்கு பல சம்பவங்களை நாம் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் என்பதற்கு நாம் முதல்ல சகேயு பணக்காரன், சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அவனுடைய இது ரொம்ப குள்ள. ஆண்டவர் அவனை பார்க்குறாரு, அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் பார்க்குறாரு. அவன் மக்கள் மத்தியில் அவனுக்கு கெட்ட பேர். மக்கள் மத்தியில் என்ன, வரி செலுத்து, இவன் அதிகமான வரியை வாங்குவான். கிரேக்கர்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கணும், வரியை அதிகமாக கேட்கறதுனாலே அவன் மேலே எல்லாரும் போகும். ஆனால் இவன் இருக்கக்கூடிய முடிவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துக்கு வர்றாருன்னு சொன்னோம், அந்த இடத்துல போய் அவரை போய் பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணுங்கிற வாஞ்சையில் அவன் இருக்கு. அந்த வாஞ்சையை தேவன் பார்க்குறப்ப பெரிய கூட்டம், முன்னாடி இயேசு செஞ்ச அற்புதங்களை பார்த்து ஏராளமான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன வழி செய்யலாம்ங்கிறது யோசிச்சுட்டு இருக்கப்ப ஆண்டவர் எரிகோவில் உள்ள நுழைஞ்சு பிரவேசித்து வர்றப்ப அந்த வந்துட்டு இருக்கிறப்பயே இவன் போய் ஒரு மரத்துல மேலே ஏறி அந்த மரத்துல இருந்து இவன் பார்க்கறத ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறப்பயே ஆண்டவர் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு தகையோ கீழே இறங்கி இன்னைக்கு உன் வீட்டில் நான் லூயா தங்கம் மட்டும் இல்லை, சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் உடனே மகிழ்ச்சியா, சில பேருக்கு சொல்லுவான், வீட்டுக்கு கூப்பிட்டு போனா ஒண்ணுமே தரமாட்டான். பாஸ்ட் பல அனுபவங்கள் இருக்கும். பல்வேறு சூழ்நிலையில் அவன் மகிழ்ச்சியா அந்த வீட்டுக்கு ஹாப்பியா. அடுத்த நெக்ஸ்ட் ஆட்டிடியூட், அதுக்கு அடுத்தபடியா அந்த இடத்துல அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், யார்கிட்டெல்லாம் அதிகமா ஒருவேளை வாங்கியிருந்தா எல்லாத்தையும் நாளத்தனையா நான் திருப்பி ஒரே வார்த்தை தான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவன் அவன் உருவத்தை பார்க்கவில்லை, அவனுடைய அயோக்கியத்தனத்தை பார்க்கவில்லை, அவனுடைய மற்ற குணங்களை பார்க்கவில்லை. அவரை பார்த்து விசுவாசித்து எப்படியாவது தனக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தேவன் அவனை நினைத்த பொழுதே ஆண்டவர் அற்புதத்தை அவன் வாழ்க்கையிலே செய்தார். 10 கத்துறான். பரிசேயர்கள், சதுரேயர்கள், ஆயக்காரர்கள், வீட்டில் எல்லாரும் வீட்டில் போய் ஆண்டவர் போறேன்னு சொல்றாரு. நாங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கோம், நீதிமானா இருக்கோம், எங்க வீட்டில் ஏன் இல்லை, அவங்க வீட்டுக்கு போறாரு ஆண்டவர். பல புலம்பல்கள். ஏற்கனவே இது மாதிரி முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. அவனுடைய வாஞ்சையை பார்க்கிறேன். அவனுக்கு இதோ புதிதான காரியங்களை அவன் வாழ்க்கையிலே செய்ய போகிறேன். அவன் வாழ்க்கையின் மூலமாக பலருக்கு ஆண்டவர், பிணியாளியனுக்கு தான் வைத்தியன் தேவையை ஒழிய மற்றவனுக்கு யாருக்கும் தேவையில்லை. நான் அவன் இருதயத்தை பார்த்தேன். அவனை ஆண்டவர் அவனுடைய வீட்டிலே வருகிறேன் என்று 4 இருக்கக்கூடியது, மத்தேயு, மார்க், யோவான் இருக்கக்கூடிய லூக்காவிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த 4 இதுலையுமே அவன் வீட்டிற்கு வருகிறேன் என்று முதல்மாக ஒரு இடத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாவியினுடைய வீட்டிற்கு வருவதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு அந்த லூக்கா 19 1 to 10 வசனங்கள் படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 19 1 to 10 வசனங்கள். அவர் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள்.
சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் அங்கே வந்திருக்கிறார் என்று இந்த வார்த்தை எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவன் விரும்பக்கூடியது ஒன்று, ஆனால் தேவன் யாருக்கெல்லாம் அவருடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புவதெல்லாம் அங்கே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உண்மையான மனம் திரும்புதல் ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் தேவன் அந்த இருதயத்தை பார்த்து அவனை அப்படியே புது மனிதனாக, புது திருஷ்டியாக தேவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியில் மன்னிக்கக்கூடிய தன்மை, உலகத்தில் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு புது மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. இன்னைக்கு a man become a child என்று முதலிலே இவனை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய மனிதன், அவன் குள்ளந்தான், ஆனால் வயசுல பெரியவன் தான். ஆனால் குழந்தைய போல இயேசுவை பார்க்க ஒரு மரத்து மேலே ஏறினான். அல்லேலூயா. நம்ம எத்தனையோ பேர் நம்ம பார்க்கறதுக்கு அந்த ஸ்டேட்டஸை பார்ப்போம். அவன் பணத்தை பார்க்கல, டாக்ஸ் கலெக்ஷன் அந்தஸ்தை பார்க்கல, எதையும் பார்க்கல. அவன் பார்த்தது ஒன்னே ஒன்று, ஆண்டவரை எப்படியாவது இன்னைக்கு பார்க்கணும். ஆகவே தான் குழந்தையை போல அவன் இருந்தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 18:17 நம்ம எப்படி ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நம்ம எப்படிப்பட்டவனா இருக்கணும்? எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிடால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. The seeking man become out. இன்னைக்கு அவன் ஆண்டவரை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வரை. அவன் ஏதாவது நமக்கு கிடைக்காதன்னா, ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. மக்களை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் தேவன் கொண்டிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். காரணம், நம்முடைய முதல் பெற்றோர் என்று சொல்லக்கூடிய ஆதாம் ஏவாள் பாவங்களை செய்து மகிமையை இழந்து நமக்கு ஒரு பெரிய காரியத்திலே தேவன் அவருடைய எல்லாவற்றையும் ஒரே மகனை அனுப்பி நம் பொருட்டு அவர் எல்லா காரியங்களையும் செய்து பலியாடாக மாறி நமக்காக இயேசு சிந்திய இரத்தத்தை இந்த நேரத்திலே பார்க்கிறோம். தேவன் விரும்புவதெல்லாம் பாவத்தை மறந்து ஒரு புதிய மனிதனாக வருவதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். A small man become big என்று நாம் எடுக்கிறோம். சின்ன மனிதனாக இருந்தவன் பெரிய மனிதனாக ஆண்டவருடைய குளோரி, அந்த தேவனுடைய பாவத்திலே இருந்து அவன் தன்னுடைய எல்லாத்தையும் ரெஸ்டோரேஷன் பண்ற யாத்ராகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கக்கூடியது. அந்த எண்ணத்தை அவன் இருதயத்திலே நினைக்கும் பொழுதே தேவன் அவன் வீட்டிற்கு ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சால்வேஷன் இஸ் மிகப்பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு உலகத்தில் எது வேணாலும் வாங்கிடலாம். சால்வேஷன் வாங்குறது மிகப்பெரிய, ரட்சிப்புங்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும் தான் தரும். இன்னைக்கு அதனால தான் பெரிய நல்லவனாக இருப்பான். டாப் பீப்புள், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாம் ஓர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்கன்னு சொன்னா கூட இன்னைக்கு ரட்சிப்புங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் தர முடியும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை
அவன் என்னைக்கு ஃபுல் ரெப்பண்டன்ஸ் கம்ப்ளீட்டாக ஆண்டவரை மட்டும் நம்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டோடனே நீ என்னுடைய சன் ஆஃப் ஆபிரகாம் என்று தேவன் அந்த இடத்தில் ஆபிரகாமினுடைய மகன் என்று அறிக்கையை ஒருவனுக்கு தருகிறார் என்று சொன்னால் நாம் முழுமையாக ஆண்டவரை பார்க்க வாஞ்சிக்கணும். முழுமையாக ஆண்டவர் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லை, பாவத்தை விட்டு வெளியே வரணும். புது வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் சொல்லும் பொழுதே இருதயத்தில் ஏவி நான் எதெல்லாம் செஞ்சனோ அவ்வளவு ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறப்ப தேவன் இருதயத்தை பார்த்து அவனோடு நித்திய ஜீவனோடு இருப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ட்ரூ ரெப்பண்டன்ஸ், ஜென்யூன் ரிலேஷன்ஷிப் வித் காட் தேவன் எதிர்பார்க்கிறார். பல நேரங்கள் அது இல்லாதனால தான் பல்வேறு குறைகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் விரும்பக்கூடியது அவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அதனால தான் சபைக்கு நாம் ஒருவனை அழைத்து வரக்கூடிய ஒரு பெரிய காரியம் இருக்கு, மாபெரும் காரியம். சபைக்கு ஒருத்தனை அழைச்சிட்டு வரீங்கன்னு சொன்னாலே நீங்க ஆண்டவருக்கு நன்றியினை செலுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. சபைக்கு ஒரு புது ஆத்மாவை கூட்டு வருகிறீர்கள் என்று சொன்னாலே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியத்திலே அது ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் மற்றொரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். லூக்காவிலே ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, ஒருத்தர் திமிர்வாதக்காரன் மட்டும் இல்லை, இவனுக்கு முடக்குவாதம். இந்த முடக்குவாதக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவனை 4 பேர் அவனை சேர்ந்து ஆண்டவருடைய வீட்டில் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பொட்டில் போட்டு ஓட்டை திறந்து உள்ள கீழே கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. பரிசேயர் இருப்பான், சதுரியர் இருப்பான், ஹோல் டீம் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் 4 செஞ்சிருப்பார். லூக்கா 4லையும் ஏராளமான அற்புதங்கள் செஞ்சிருப்பார். இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் அந்த இடத்துல மக்கள் அங்கே கொண்டு வந்த விசுவாசத்தை பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியப்படுவார். லூக்கா 5லே 18-19 வசனங்களை படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அல்லேலூயா. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருந்த போது கலிலியோ யூதயா நாடுகளில் சகல கிராமங்கள்லையும் எருசலேம் நகரத்திலிருந்து பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்பொழுது பிணியானிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அந்த நேரத்தில் தான் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு திமிர்வாதக்காரனை அங்கே படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவன் முன்பாக வைக்கவும் வகை தேடினாங்க. ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடினால அவனை உள்ளே கொண்டு போயிருக்க வகை காணாமல் வீட்டின் மேலே ஏறி தட்டோடு வழியாக ஜனங்களின் மத்தியிலே அங்கே இயேசுக்கு முன்பாக அவன் படுக்கையோடு இறக்கினாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, அவருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த பாவங்களை மன்னித்து சரீர சுகத்தை தரக்கூடிய ஒருவர் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. திருடன் எதுக்கு வர்றான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாகும்படியும் பரிபூர்ணப்படும்படியும் தேவன் வந்திருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொன்ன உடனேயே அங்கே வேத பாதகர்களும் பரிசேயர்களும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிறதை இவன் யார்? தேவன் ஒருவரே நியாயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மன்னிக்கத்தக்கவர் என்றார். இயேசு அதில் 22வது வசனத்தில் 21-22 அப்பொழுது வேதபாதகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றே பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? அல்லேலூயா. இந்த இடத்துல பரிசேயர்கள் சதுரேயர்களுடைய இருதயத்தை தேவன் அறிஞ்சிருக்கார். இயேசு பார்க்கிறார். ரிசீவ்டு த
காட் perceived, அவனுடைய இருதயத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல இவனுக்கு 2 பாடம் போட்டோம்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்று, ஃபஸ்ட்டு இவனுக்கு பாவங்களை மன்னிக்கணும்னு சொன்னால் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும், கடவுளாக இருக்க முடியும். அவருக்கு எது அப்படி செய்யணுங்கிறது முடிவுக்கு வரப்ப 24வது வசனம் 25வது வசனத்தை படிக்கும்படி அன்போடு. பூமியிலே பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுடைய முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. அவங்க அத்தனை பேருக்கு அதிர்ச்சி. பரிசேயர்கள் சதுரியர்களுக்கு இவரை எப்படா கொலை செய்யணுங்கிறதுக்கு வகை தேடக்கூடிய ஒரு தருணத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அவன் இருதயத்தில் அவன் என்ன நினைக்கிறாங்கிறத முறையே கண்டுபிடிச்சிருக்காரு. நீ நினைக்கிற, ஆனால் நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு இதுதான். உனக்கு அங்கே இருக்கக்கூடிய இவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லை, இவனை எழுந்து நடன்னு சொல்லி முன்னாடியே நடக்க வைக்கிற இந்த 2 அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன் சிந்தனை வீண் சிந்தனை என்பதை தேவன் நிரூபித்து காட்டுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் 4 பேர், அவன் மத்தேயுல 4 பேர் சொல்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக, இதில் 4 பேர் சொல்லப்படவில்லை. 4 பேர் சேர்ந்து அவன் கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியை தான் தேவன் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 4 பேர்னு சொன்னால் ஆண்டவர் என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். பாவங்களை மன்னிக்கக்கூடியது, பெரிய நிரந்தர சமாதானம் தருவது, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு கொடுப்பதில்லை என்று சொன்ன தேவன் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் தேவன் செயல்படுத்த வேண்டும் சொன்னார். இந்த 4 பேர் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு நிச்சயமாக குணமாக்குறது இயேசுவால் முடியும். அந்த 100% ஃபெய்த் அவங்க நினைச்சிட்டு கொண்டு, அவங்க என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பதை இயேசு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். மற்றவங்க நினைக்கிறத இவங்க என்ன நினைக்கிறாங்கிறதையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் நம்ம இவ்வளவு சொல்லியுமே அவர் நம்ம காதில் கேட்குறார். எவ்வளோ நம்ம வருத்தத்தில் இருக்கோம், ஆண்டவர் கேட்குறாரா இல்லையா? என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருது, ஏன் ஆண்டவர் அதை கேட்கல? ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு டெத் நடந்திருக்கு, ஏன் ஆண்டவர் அதை தேவன் சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிரு, அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவில் திறந்திரு. ஆனால் ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தாருன்னா அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம், யாக்கோப்புக்கு சிறைச்சேதம் செய்ய அனுமதி கொடுத்தார், அவனுடைய முதல் சீடன். ஆனால் பேதுருக்கு அந்த சிறைச்சேதத்தை வருவதை தேவன் தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. அதுவும் யாக்கோப்பு இன்னைக்கு ஆண்டவரோட கூட இருக்காங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரு, இதை ஏன் அனுமதிக்கல? இருக்கு இந்த கேள்வி. ஆண்டவர் அவருடைய கணக்கு வேற. சாதாரண ஒரு மனிதன் என்னையே பற்றி மற்றவங்க புரிஞ்சு, அப்போ ஒரு பெரிய வழக்கறிஞர், அவர் ஒரு கிளைண்ட் உள்ள நுழையிறான்னு சொன்னாலே நுழையிறப்பே சொல்லிடுவார், இவன் மனநோயாளின்னு சொல்லி. கண்ணா இருக்கும். அவர் உள்ள நுழையிறப்ப எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கண்டுபிடிக்க முடியும். கோர்ட்டில் ஒரு சாட்சி நிறுத்துறப்பய அவனை கேள்வி கேட்குறப்பய ஆன்சரை எளிமையாக வாங்கிடுவார். ஆச்சரியமாக இருக்கும். அவன் அரசாங்கம் ஃபுல்லாகவே அதிர்ச்சியில் நிற்பாங்க, எப்படி ஒரு எளிமையாக ஆன்சரை வாங்கிட்டார். ஆனால் அந்த கலை ஆர்ட்டை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது தான் இயேசுனுடைய சிந்தனை. அல்லேலூயா. சாதாரண மனிதனுக்கே இந்த ஆண்டவர் டிசர்னிங் ஸ்பிரிட். தேவன் நம் பிள்ளைகள் ஒரு பாதிப்பை அடைந்து விடக்கூடாது, இருக்கக்கூடிய காலத்திலே அவர்கள் வேறு பாதிப்பு உண்டாகக்கூடாது, அவருக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பார். அதனால தான் அவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாமே நாம் வேறு விதமாக பார்க்கணும்.
ஒரு செய்கைகளுக்கும் ஆண்டவர் ஒரு காரியம் வைக்கிறார். இன்னைக்கு இந்த மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான்னு சொன்னாங்க. ஆண்டவர் இன்னைக்கு பல சூழ்நிலைகள்ல அன்பு சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு நேரங்கள்ல மனுஷன் இன்னைக்கு நம்மகிட்ட நல்லா பேசிட்டு இருப்போம். யாரா இருக்கட்டும், எல்லாரும் என்னை சொல்லுவாங்க, ரொம்ப அமைதியா அவர் கேட்கிறார், நம்ம குறைகளை எல்லாம் கேட்கிறான்னு சொல்லி மீடியேஷன். நானே சொல்லுவேன், போன வாரம் இதே இடத்துல பாளையத்துல ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு சபையில் சபை பேசி முடிச்ச உடனேயே ஒரு பெண் வந்து, என் கணவர் இப்படி விட்டார், நான் அவரோட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன். எல்லாம் முடிஞ்ச ஆலோசனைகள் நான் சொன்ன உடனே, ஏன் உங்க ஆலோசனையை தான் நான் கேட்க போறேன், கேட்கவே வேண்டாம். இருந்தால் மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட யூ ஆஸ்க் ஃப்ரம், ஆண்டவர்ட்ட நேரடியாக கேட்கணும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் லிஸ்ட்ல வைங்க, வெற்றியை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம இருதயத்தின் சிந்தனைகளை பார்த்து கொண்டு, நம்முடைய தேவைகளை பார்த்து கொண்டு, நம்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். பழைய பாவ வாழ்க்கை உளையான சேற்றிலே இருந்து நம்மை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். நம்மை புதிய திருஷ்டியாய், புதிய மனிதனாய், புதிய ஆத்துமாவாய், புதிய இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள், அவருடைய நினைவுகள் அவருடைய பார்வை. நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்ல, அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தருவதற்கு அவர் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவராயிருக்கிறார். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். தேவன் விரும்பக்கூடியதெல்லாம் சகையு போல் அவரை பார்ப்பதற்கு வாஞ்சையாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவனை பார்ப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் அழைத்த உடனே மகிழ்ச்சியோடு அவரை அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனநிலையை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நம் பிள்ளைகள் அத்தனை பேரும் தான் மூலமாக ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் பழையவற்றை மாற்றி புது வாழ்க்கையை வாழ்வதற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுது ரட்சிப்பை கொடுத்த தேவன் நமக்கும் பல பெரிய ஸ்டாரை போல யூ ஆர் யூனிக் என்று நம்மை ஆண்டவர் வைத்திருக்கக்கூடியது, காட்ஸ் மாஸ்டர் பீஸ் என்பதை தேவன் நம் பிள்ளைகளுக்கு வைத்திருப்பது, யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட் என்பதை தேவன் நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது அந்த திமிர்வாதக்காரனை குணப்படுத்துவதற்கு அந்த 4 நண்பர்கள் எடுத்த முயற்சியை தேவன் அவர்த்திக்க செய்து, அந்த இடத்திலேயே அந்த நோய்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வர்றதுக்கு 2 காரணம் இருக்கும். நோயினுடைய கூரை உடைக்கணும்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் பாவத்திலிருந்து அவனை வெளிக்கொண்டு வர்றது தான் மெயின் தீம். இந்த தீமை ஆண்டவர் தெரிஞ்சதுனால தான் ஃபர்ஸ்ட் அதை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு உன் பாவங்கள் மன்னிக்க, நீ எழுந்து நட. இந்த 4 பேர் அந்த நண்பர்கள் எப்படி வர வேண்டும் என்று ஆண்டவர் செய்கிறாரோ அந்த சமாரியன் வேலையை செய்ய தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு செய்ய வேண்டியது மரண கட்டுகளிலே இருக்கிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. நீதிமொழிகள் 24:11 ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. நீ எத்தனை பேர் இன்னைக்கு பரிதாபமாக இருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ டெய்லி பார்க்குற. உங்களுக்கு என்னைக்காவது ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ சொல்லியிருக்க, என்னைக்காவது அவர்கள்ட்ட நீ பேசியிருக்கியா, என்னைக்காவது என்னுடைய நினைவுகளை பற்றி அவரோட ஷேர் பண்ணியிருக்கியா? தேவன் விரும்பி மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அல்லேலூயா. நாம் நினைக்கக்கூடியதை தேவன் முற்றிலுமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கைகளையே தேவன் மாற்றி புதிய திருஷ்டியாக, முந்தினவைகளை நாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவன் விரும்புவதெல்லாம் நாம் அவரிடம் இருதயத்தை பார்க்க
முழுமையாக ஒப்பு. கடைசியாக ஒன்றே ஒன்று, யோசேப்பு இவ்வளவு சூழ்நிலைகளில் தாண்டி எல்லா இடத்துலையும் வர்றப்ப கூட ஒரு நாள் கூட அவன் முணுமுணுத்தது கிடையாது. தேவன் விரும்புகிறதெல்லாம் வாழ்க்கையில் கசப்பு வரும், பிரச்சனை வரும், பாடுகள் வரும், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும். தேவன் விரும்புகிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அல்லேலூயா, எந்த பிரச்சனை வந்தாலும் பதறிவிக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் எதிர்மறையாக நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். அதுக்காக அந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களைப் போல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அவ்வளவு வாக்குத்தத்தத்தை நம் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. நமக்கு இருதயத்தை ஆண்டவர் எப்படி வைக்க வேண்டும் என்று. யோசேப்பு மட்டும் அன்னைக்கு அந்த முதலாளியினுடைய மனைவி, நான் மட்டும் தனியாக இருக்கோம், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தவறு மட்டும் செஞ்சிருந்தேன். கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகிடும். ஆண்டவர் அந்த இடத்துல கணவன் உன்னை தவிர எனக்கு எல்லாத்தையும் உரிமை கொடுத்துட்டு நான் அதுக்கு மதிக்கிறேன். கடவுள் இப்பொழுது இங்கே பார்த்துக்கொண்டு நான் அதை நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய, இருதயத்தை நிறைவேற்றக்கூடியவர், காரியங்களை சரியான நேரத்திலே ஏற்ற வேளையிலே நிறைவாய் நடத்தக்கூடியவர், நம்மை புதி திருஷ்டியாய் அனுதினமும் கொண்டு வரக்கூடியவர். கழுகை போல காண்டாமிருகத்தின் பலத்தை தேவன் நமக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போகவே கூடாது. 70 வயசா? அப்போதான் நான் 22 வயசு இளைஞன். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், 23 வயசுலேயே பாட்டியாக இருக்கக்கூடாது. யூ டோன்ட் வாண்ட் தாத்தாவாக இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் என் பிள்ளைகள், ஃபார் மை சில்ட்ரன் ஆர் மைட்டி இன் த லேண்ட். என் பிள்ளைகள் நாம் பெலன் காலேப்பை போல சிந்திக்கக்கூடியதிலே பாசிட்டிவ் திங்கிங். அந்த இடத்துக்கு போனால் எனக்கு வெற்றி. என் உடம்புல ஆண்டவர் எப்பயுமே திடகார்த்தத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு பலனை கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் சொன்ன தேவன் என்னோடு இருக்கிறார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் என்னோடு இருக்கிறார். எகிப்தியனுக்கு வரக்கூடிய கொடிய ரோகத்தை இனிமேல் வராது என்று சொன்ன தேவன் எனக்கு இருக்கிறார். இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் என்னோடு இருக்கிறார். 1000 மடங்கு பிளஸிங்கை தரக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தேவன் என்னோடு இருக்கிறார். I declare that I blessed in the city. I declare that blessed in the country. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நம் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் செய்கிறார். நம் இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமை. சங்கீதம் 121 பாடலை சேர்ந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒத்தாசை வருகின்ற மலைகளுக்கு
இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இருளும் என்னை நெருங்கவே விட மாட்டார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதம் ஒன்றும் என்னை அணுகாது. வலது பக்கத்தில் நிழலாகவும் இடது பக்கத்தில் அரணாகவும் இருப்பதால் பாதை அணுகாது. போக்கிலும் வரத்திலும் நின்று காப்பார், என் ஆத்துமாவை என்றென்றும் காப்பார், என் ஆத்துமாவை என்றென்றும் காப்பார். ஒத்தாசை வருகின்ற மலைகளுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வருகின்ற மலைகளுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர்